இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா 54 அதிகாரம் 2 உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசல்களின் திரைகள் விரிவாகட்டும். தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. ஆம் பிரியமானவர்களே, உன் கூடாரத்தை நீ விசாலமாய் மாற்று, உன் கயிறுகளை நீளமாக்கு, அதை உறுதிப்படுத்து என்று கர்த்தர் சொல்கிறார். இதன் நாட்களிலே நான் உன்னை ஆசீர்வதிக்க சித்தமாயிருக்கிறேன். நான் உன்னை பெருக பண்ணவும் உன்னை விசாலத்திற்கு கொண்டு போகவும் சித்தமாயிருக்கிறேன். நீ அதற்கு தயாராயிரு, நீ அதை தடை செய்யாதே என்று கர்த்தர் சொல்கிறார். ஒருவேளை இந்த நாட்களிலே அவர் உங்களுக்கான சில விசாலமான இடத்தை அவர் கொடுக்க காத்திருக்கலாம். உன்னை தேடி அது வரலாம். ஒருவேளை நீ சிறிய இடத்தில் இருக்கலாம், நெருக்கமான இடத்தில் இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, இந்த நாட்களிலே நீ உன் கூடாரத்தை விசாலமாக்கு, அதை விசாலமாக்கு. உன் கயிறு எது வரைக்கும் போதோ அது வரைக்கும் கயிறை விடு. கர்த்தர் உன்னை தூரத்திற்கு கொண்டு போய் அதோ இடத்தில் அன்று விசாலத்திற்கு கொண்டு போக வைத்திருக்கிறார். உனக்கு விசாலமான இடத்தை கர்த்தர் கொடுக்க சுத்தமாயிருக்கிறார். உன் கயிறுகளை நீளமாக்கு, இதோ அந்த இடத்தை நீ உறுதிப்படுத்து என்றார் கர்த்தர். இதோ அது தேடி வருகிற அதை நீ உறுதிப்படுத்து. கர்த்தர் உன்னை பெரிய ஜாதியாக்க போகிறார். கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்த போகிறார். நீ தடை செய்யாத, இது கர்த்தருடைய சித்தம் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். தடை செய்யாத, அதை உனக்கு உறுதிப்படுத்த கர்த்தர் இந்நாட்களிலே நிர்ணயித்திருக்கிறார். உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் முளைகளை உறுதிப்படுத்து. இதோ கூடாரத்தை அவர்கள் கட்டும்போது அது தற்சமயமாய் அது சாதாரணமாய் கட்டினால் அதை சாதாரணமாய் இடுவார்கள். அதை தங்க வேண்டும் என்று கூடாரத்தை விரிவுபடுத்தும் பொழுது அவர்கள் தன் முளைக்குச்சி அதில் கூடாரத்தை கட்டுகிற அந்த கொம்பை ஆழமாக இறக்கி அதை உறுதியோடு கூட கட்டுவார்கள். அப்போ அந்த இடத்தை உறுதிப்படுத்தி என்று கர்த்தர் உனக்கு இதோ திட்டமாய் அவர் கூடுகிறார். இந்த நாட்களிலே உன்னை அவர் விசாலத்திற்கு கொண்டு போய் ஆசீர்வதிக்க சுத்தமாயிருக்கிறார். உன்னுடைய இடத்தை உறுதி செய். அவர் உனக்கானதை கொடுத்து உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சொல்ல ஆகும். ஆமென்.